எல்லாரும் உங்களை எப்பவுமே அப்டேட்டடா இருங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ஆபத்தே இருக்கு. ஏன் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு உங்க கேள்வி எனக்கு புரியுது. ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தகவல்களை தேடி ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க தெளிவை நீங்க தொலைச்சிட்டே இருக்கீங்க. வெல்கம் பேக். இந்த வீடியோல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ். நான் ஏன் இப்படி முரணான விஷயத்த சொல்றேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க மூளைய நீங்க எப்படி தேவையற்ற விஷயங்களுக்கு அடகு வச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். நம்ம மூளைக்கும் ஒரு எல்லை இருக்கு. தேவையற்ற செய்திகள், அப்புறம் சோசியல் மீடியா சண்டைகள்னு எல்லாத்தையும் நமக்குள்ள ஏத்திக்கிட்டா நமக்கான ஒரு புதிய சிந்தனைகளை நம்மளால யோசிக்கவே முடியாது. இத பத்தி வள்ளுவர் குறள் 197ல எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காரு பாருங்க. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. ஒருத்தர் அறமே இல்லாத விஷயங்களை கூட சொல்லலாம், ஆனா ஒருபோதும் பயனே இல்லாத சொற்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. சொல்லும் போதே எவ்வளவு கவனமா இருக்கணும்னா, அப்போ நம்ம தகவல்களோட நகரும் போது நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு பாருங்க. உங்களுக்கு பயனே தராத விஷயங்களை உங்க மூளைக்குள்ள ஏத்திக்கிறது உங்க ஆற்றலை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். நம்மளோட தாட்ஸுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? பிரியாணி படத்துல ஒரு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. நாம நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு நொடி நினைப்பத உங்க லட்சியத்தை நோக்கி பாருங்க. தேவையில்லாத தகவல்களை உள்ள ஏத்தி உங்க கவனத்தை சிதற விட்டு உங்க மூளையை செலவு பண்ணாதீங்க. எதை செய்யணுமோ அதை மட்டும் தெளிவா யோசிங்க. இதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு அடையாளமா இருக்கும். இப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க நேரடியா உணர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். அடுத்த ஒரு 24 hours எந்த ஒரு செய்தியும் சோசியல் மீடியா அப்டேட்டும் பார்க்காதீங்க. இதை ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டிங் கூட வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும், தேவையற்ற விஷயங்களை ஒதுக்குறது மூலமா உங்க மனசு எவ்வளவு தெளிவா மாறுதுன்னு புரியும். அடகு வச்ச உங்க மூளையும் உங்க புத்திசாலித்தனத்தையும் மீட்டெடுக்க இது ஒரு சிறந்த வழி. உங்களை சுத்தி தேவையற்ற தகவல்கள் உங்களை அடிமையாக்க பார்க்கும். ஆனா எதை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுனீங்க அந்த தகவல்கள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு உங்க மைண்டை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் வீடியோக்களுக்கு செல்வா டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நாளைக்கு ஒரு நாள் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்களா? அப்போ ரெடி டு வின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புதிய குரலோடு சந்திப்போம். இது உங்கள் செல்வா டாக்ஸ் தமிழ்.